ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 11. ரத்தினம் கதிரவன் இருவரும் வண்டியில் கிளம்பும் போதே ரத்தினத்தின் மொபைல் ஒலிக்க அதை ஏற்று காதிற்கு கொடுத்தான் ரத்தினம். அப்பா என்ற மகனது குரல் கேட்டதுமே, ரத்தினம், நம்ம ஊரை தாண்டி ஒரு கருவக்காடு இருக்குதுல்ல, அந்த பக்கமாக ஒரு சுமோ வேகமாக போச்சு. சரின்னு நான் வண்டியை நிறுத்தி என்னென்னு பார்த்தா அந்த சுமோ நின்ன வேகத்தில் 2-3 பேர் சடசடன்னு இறங்கின மாதிரி இருந்துச்சு. கூடவே ஒரு பொண்ணு சத்தமும் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், நீ எங்கே இருக்க, உடனே வா என்று பாண்டி சொன்னதும் சுதாரித்து கொண்ட ரத்தினம், வேகமாக இறங்க போகலாம் என்றவன் அழைப்பை துண்டித்து பாக்கெட்டில் போட்டவன் வண்டியை கிளப்பி கொண்டே சொன்னான் கதிரிடம். என்னப்பா, இந்த பக்கம் தானே போகணும் ஸ்டேஷனுக்கு, அப்புறம் இந்த பக்கமாக போகிற என்ற கதிருக்கு, வாங்க நான் சொல்கிறேன் என்றதும் வண்டி பறந்தது அவர்களது ஊரை தாண்டி இருந்த கருவேலங்காட்டை நோக்கி. போகும்போதே பாண்டிக்கு பின் அழைத்து அவரது வண்டியை ரோட்டிலேயே மறைவாக நிறுத்திவிட்டு அந்த சுமோவில் இருந்து இறங்கி சென்றவர்களை பின் தொடரும்படி சொல்லியும் இருந்தான் ரத்தினம். ரத்தினம் கதிர் இருவரும் அந்த இடத்திற்கு சென்றதும் வண்டியை ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு காட்டுக்குள் சென்றிட அங்கு ஒரு சுமோ நிற்பதையும் கண்டு கொண்டார்கள். ரத்தினம் முன் நடக்க கதிரவனை மெதுவாக தன்னை பின்தொடரும்படி சொல்லிவிட்டு அருகில் வெட்டு போட்டிருந்த கருவேலங்கட்டையை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லும் ஒற்றையடி பாதை வழியாக நடந்து செல்ல வழியில்தான் பாண்டியும் நின்றிருந்தார் கையில் உருட்டு கம்புடன். அந்த கருவேலங்காட்டை தாண்டி ஒரு கிணறு இருக்க அதை ஒட்டி சிறிது சிமெண்ட் தளம் போல் கட்டியிருந்த இடத்தில் 3 நின்றிருந்தார்கள். அதில் ஒருவன் மட்டும் முகத்தை மறைத்து துணியால் கட்டியிருந்தான். முகத்தில் துணி கட்டாத ஒருவன் கட்டி இருந்தவனிடம், சாரே, இந்த பொண்ணை என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறேனா, எனக்கு இந்த பொண்ணுங்க மேட்டரெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு வேணாண்டா விட்டுருங்க சாரே, பொண்ணு சும்மா நச்சுன்னு. டேய் நிறுத்து, தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. பணத்துக்காக நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்கன்னு தெரியும் இந்த மார்க்கேண்ட எனக்கு. ஆனால் பொண்ணு விஷயத்தில் நானாக இருந்தாலும் சரி, மற்றவங்களானாலும் சரி, அதுக்கு ஒரு காலம் ஒத்துக்கவே மாட்டேன். உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, சரியா? சரி சாரே. என்னமோ அந்த ரத்தினம் பெருசாக எவிடன்ஸோட கமிஷனர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நான் சரணடையணுமா என்ன? அன்னைக்கு ரத்தினத்தோட அப்பந்தான் அந்த பாண்டி இவக்கிட்ட அந்த ஹோட்டலில் சாப்பிட்றப்ப குழஞ்சி வார்த்தைக்கு வார்த்தை மருமவளேன்னு பேசினான்ல. அப்போ இவ அந்த ரத்தினத்தை கட்டிக்க போகிறவ தானே. அப்போ இவளை தூக்குனா அங்கே அவனுக்கு வலிக்கும் தானே. என்ன சாரே சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலை. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் 2 பேர் பார்வையும் சரியில்லை, நீங்கள் கிளம்புங்க. சாரே, எங்கள் 2 பேர்த்தையும் அனுப்பிட்டு டப். என்ன சாரே, பேசிகிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டீங்க. கொல்லாமல் விட்டுட்டேன்னு சந்தோஷப்படுங்க, கிளம்புங்கடா. என் கண்ணு முன்னாடி 2 பேர் நின்னா நானே கொன்று போட்டுருவேன் உங்களை. அரை மணி நேரம் கடந்திருக்க கமிஷனரின் முன் ரத்தினம், பாண்டி, கதிரவன், மார்க்கண்டேயன் 4 நின்றிருக்க முல்லையும் உட்கார்ந்திருந்தால் அவர்களுடன். இப்போ சொல்லு மார்க்கண்டேயா, நீயே அவ்வளோ பெரிய ரவுடி, ஆனால் இது வரைக்கும் உன் பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அப்போ தான் நாங்கள் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சிச்சு நீ உன்னை சேர்ந்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் இப்படி பேர் வாங்கியிருக்கேன்னு. ஆனால் இப்போ கூட ஒன்று தெளிவாக தெரியுது, இவங்க உன்னை பிடிக்கலை, நீயா தான் இவங்கக்கிட்ட மாட்டியிருக்க. அப்படி தானே ரத்தினம் என்றார் கமிஷனர் ரத்தினத்தை பார்த்து. எஸ் சார், என்னோட கணிப்பும் அதான் சார். 3 மாதமாக இவரை எங்களால் நெருங்கவே முடியலை. ஆனால் இன்றைக்கி அதுவும் உங்ககிட்ட அரெஸ்ட் பண்ண உத்தரவு வாங்கின மறுநாளே நம்மக்கிட்ட எப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா மார்க்கண்டையன்? அதுவும் எங்கள் ஊரில் ஏன் அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை கடத்தி இருக்க மாட்டீங்க தானே? சரி, இப்போ சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணினீங்க என்று ரத்தினம் கேட்டான் மார்க்கண்டையனை பார்த்து. இப்பொழுது மார்க்கண்டேயனும், இதிலேருந்தே தெரியுது நீங்கள் நான் தினேஷை கொலை பண்ணலன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு. அப்புறம் ஏன் என் பேரில் அரெஸ்ட் வாரண்ட் என சந்தேகமாக கமிஷனரையும் ரத்தினத்தையும் பார்த்து கேட்க, அது உங்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாமா என கமிஷனர் கேட்கவும், அதுக்கு தானே நானும் வந்திருக்கேன் என்றபடியே மார்க்கண்டேயன் சொல்ல ஆரம்பித்தான். நானும் தினேஷும் அண்ணன் தம்பி தான். கூட பிறக்கலைனாலும் அவன் என் சித்தி பையன். அவன் தான் எனக்கு மூத்தவனும் கூட. நான் அவனோட பெரியம்மா பையன். ஆனால் 2 பேருக்கும் அப்பா ஒன்று தான். என் அப்பாவுக்கு பொண்ணுன்னு முதல்ல காட்டியது என் அம்மாவை தான். ஆனால் அதன் பிறகு கல்யாணத்தில் பொண்ணாக வந்தது சித்தி.
இதை அப்பாவால் ஏற்றுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். இதை மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்திருக்காருங்க அப்பா. அவருக்கு ஏற்றது போல் என் ஆட்சி இறந்து போனதும் என் அம்மா சித்தி வீட்டில் இருந்த சமயத்தை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி என் அம்மாவை அதன் பிறகு சொல்ல முடியாமல் தவித்தவன். அதுக்கப்புறம் அம்மா சித்திக்கிட்ட சொல்லாமல் கூட அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க வெளியே. அப்பா அதுக்கப்புறம் மதுக்கு அடிமையாகி எப்போ பார்த்தாலும் அம்மாவோட பேரை சொல்லி தான் புலம்பியிருக்காங்க. ஆனால் அம்மாவை தொட்ட பிறகு குற்ற உணர்ச்சியில் அதுக்கப்புறம் சித்திக்கிட்ட கூட நெருங்கியது கூட கிடையாதான். அந்த அளவுக்கு அவர் என் அம்மாவை விரும்பியும் இருக்கார். அவர் விருப்பமே இருந்தாலும் தவறு தானே. அக்காவுக்கு துரோகம் செஞ்சிட்டதா நினச்சதால அம்மாவால் அப்பாவை மன்னிக்கவும் முடியலை. சித்தி அங்கே வீட்டோடு வர சொன்னதை ஏற்றுக்காமல் என்னையும் பெத்தி எடுத்து தனியாக இருந்து தான் என்னை வளர்த்துருக்காங்க. நாங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வளர்ந்துட்டே இருந்தோம் என் மனசில் பலவித கசப்போட. கல்யாண நேரத்தை திடீர்னு திருமணம் வேணான்னு அம்மா மறுத்ததால தான் சித்தியை மனமேடையில் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் அம்மா வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தலை காதலாக விரும்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவன்றதுனால அவர்கிட்ட காதலை பற்றி கூட சொல்லாமல் விலகிட்டாங்கன்றது எனக்கு என் அம்மா நல்லா விவரம் தெரிஞ்ச பிறகு என்கிட்ட சொன்னது. என் சித்திக்கு உடல்நிலை சரியாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி ரொம்ப சீரியஸாக இருக்கவும் தான் போதையில் இருந்த அப்பா சித்தியை தட்டு மாதிரி தூக்கி காரில் கூட்டிகிட்டு போகிறப்ப தான் ஏற்பட்ட விபத்தில் என் அப்பாவும் சித்தியும் அந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. என்னடா இப்படி செஞ்சவரை அப்பான்னு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. அவர் செஞ்சது தப்புன்னு எத்தனையோ தடவை சித்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆனால் இதை தூரத்தில் இருந்து தினேஷ் பார்த்துருக்கான். அந்த குற்ற உணர்ச்சியில் அடுத்து என் சித்தியை கூட நெருங்க கூட வெட்கப்பட்டு கூனி குறுகி போயிட்டாராம் என் அப்பா. போதையில் கூட என் அம்மா பேரை தான் சொல்லிட்டு இருப்பாராம். இதை கூட தினேஷ் கேட்டிருக்கான். ஆனாலும் அவர் தான் என் அப்பா. நான் கூட விபரம் தெரிஞ்சப்போ அவ்வளோ கோபப்படுவேன் அவர் மேலே. அப்போ அம்மா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அம்மா முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காம இருந்தவர். ஒரே ஒரு முறை தலை குனிஞ்சபடி தான் இதை கூட சொன்னாராம். நான் வேணும்னா உன்னை ஏமாற்றி அந்த வார்த்தையை கூட சொல்ல தயங்கினவர் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி கதறி அழுதாராம். அதுக்கப்புறம் அம்மாவை அவர் சந்தித்ததே கிடையாதான். என் அம்மாவும் இறந்த பிறகு நான் ரவுடிசத்தில் இறங்கினாலும் மற்றவங்களுக்கு உதவ மட்டுமே அப்படி இருந்தேன். ஆனால் இதை தினேஷ் மனசில் வேறு விதமாக சொல்லி வச்சுருந்தாங்க அவை வீட்டில் இருந்த அப்பாவோட சொந்தக்காரவங்க. அப்பாவோட சொத்துக்காக தான் அம்மா அப்படி செஞ்சதாகவும், ஆனாலும் அம்மாவோட நினப்பில் தான் அப்பா சித்தியை ஒதுக்கி அடுத்து அப்பாவே வேணுமனே கார் விபத்தை ஏற்படுத்தி சித்தியை கொல்ல நினச்சப்ப எதிர்பாராத விதமாக அப்பாவும் இறந்து போனதாகவும் தினேஷோட குடும்பம் இப்படி ஆனதுக்கு நானும் அம்மாவும் தான் முழுக்க காரணம்னு சொல்லியே அவை மனசில் வெறுப்பை தூண்டி விட்டுட்டாங்க. ஆனாலும் அப்பா பிஸ்னஸில் கெட்டி. அப்பா பகலில் பக்கா பிஸ்னஸ்மேன் தான். அப்பா பேரில் தான் ஹோட்டல், வீடு, நிறைய சொத்துக்கள்லாம் இருந்துச்சு. அப்பா இறந்த பிறகு தினேஷ் பேருக்கு சொத்து மாறவும் அப்பாவோட சொந்தக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்த்து இவனை கல்யாணம் முடிக்க சொல்லி பாசமாக பேசி நடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட சரின்னு சொன்னவன் எப்போவோ நானும் லதாவும் பேசுகிறத பார்த்துருக்கான். அவன் தெரிஞ்சுக்கிட்டது என்னவோ நாங்கள் 2 பேரும் விரும்புகிறதாகவும் அது லதா பேரண்ட்ஸுக்கு தெரியாதுன்னு தான். உடனே தினேஷ் லதா வீட்டில் போய் பொண்ணு கேட்கவும் அவங்க இவனோட வசதியை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. நான் கூட லதாவை தினேஷ் நல்லவன் அவனை ஏற்றுக்கன்னு சொல்லி லதாவை வற்புறுத்தினேன் தினேஷை கல்யாணம் முடிக்க சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் தினேஷ் செஞ்ச காரியம் என்னை கொலை வெறியாக்கிடுச்சு. தினேஷ் லதா கிட்ட இப்படி தான் பேசியிருக்கான். இங்கே பாரு, அவன் யாரையும் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருக்கவே கூடாது. ஏன்னா என் அம்மாவை என் அப்பா கூட சந்தோஷமாக வாழ விடாமல் கெடுத்தவ அவனோட அம்மா. நான் உன்னை கல்யாணம் முடித்தாலும் நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் நீ தப்பான பொண்ணுன்னு சொல்லி. அப்படி நான் உன்னை கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு நீ நினச்சா என் ஹோட்டலில் என் கூட டீல் ஓகேவான்னு அசிங்கமாக பேசியிருக்கான் ராஸ்கல். ஆனால் இப்போ மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இப்போ நீ அடுத்து அவள் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினச்சாலும் இதைத்தான் பண்ணுவேன்னு அசால்ட்டாக சொல்லியிருக்கான். ஏற்கனவே பயந்த சுபாவம் தான் இருப்பா லதா. அவள் எப்பவும் கூட பிறந்தவனை போல தான் என் கூட பழகுவா. நானும் அப்படித்தான் என் சகோதரி போல தான் பேசுவேன் அவகிட்ட. அந்த மடப்பையன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேச எப்படியாவது கல்யாணம் முடித்து அவனை திருத்தி என்னை பற்றி சொல்லி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நினச்சி கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா லதா. ஏன்னா லதாவும் தினேஷை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனால் லதா எடுத்த முடிவு எனக்கு தெரியாமல் அவனை பற்றி சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவனை கொல்ற கோபத்தில் தான் போனேன். ஆனால் நான் போகும் முன்னமே என்னை நிறுத்தி இருந்தான் மார்க்கண்டேயன்.
ஆனால் அதுக்கு முன்னமே தினேஷ் இறந்து போயிருந்தான், அப்படி தானே என கமிஷனர் சொல்லவும், ஆமாம் சார், ஆனாலும் எனக்கு அண்ணனாச்சே மனசு கேட்கல. அதுதான் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நைட்டில் போய் தேடுவேன் என்று மார்க்கண்டேயன் சொல்ல, இப்பொழுது ரத்தினம் பேச ஆரம்பித்தான். தினேஷும் சும்மா வாய் வேர்த்தைக்கெல்லாம் அப்படி பேசியிருக்கான் லதா கிட்ட. அப்புறம் தினேஷோட அப்பா அம்மா இறப்பு கூட திட்டமிட்ட கொலைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினச்சிதான் அவனோட சொத்தை உங்கள் பேர்லையும் லதா பேர்லையும் எழுதி வச்சது கூட தெரியாமல் தினேஷ் கல்யாணம் முடித்தா அந்த சொத்து கட்டிக்க போகிறவளுக்கும் பிறக்க போகிற பிள்ளைக்கும் தான் சேரும்ட்டு திட்டம் போட்டு தினேஷை கொன்னுட்டாங்க. அவன் குடிக்கிற பாலில் அன்னைக்கு தூக்க மாத்திரை அதிகமாக கலந்து குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தலையணையால் அவனை மூச்சு விடாமல் கொன்ன பிறகு தான் அவனை நிமித்தி தூக்கில் தொங்க விடுறதுக்காக உட்கார வச்சப்போ தான் நீங்கள் வந்து அவனை பின்னால் இருந்து கழுத்தை ஒரு துணியால் இருக்கும் முன்னமே அவன் தலை தொங்கவும் என்னென்னு பார்க்க வீட்டுக்குள்ளே வரப்போன சமயம் வீட்டில் இருக்கிற லைட் பூரா எரியவும் அங்கேருந்து வெளியே போயிருக்கீங்க. ஆனால் யாரும் அறியாத ஒன்று, லதா ஏற்கனவே அவள் தினேஷை விரும்புகிறத சொல்லி உங்கள் 2 பேருக்கும் இடையே இருக்கிற உறவு அண்ணன் தங்கச்சி போலன்னு சொல்லி உன்னை பற்றியும் சொல்லியிருக்கா. ஆனால் அப்போ அவன் நம்பாமல் தான் இருந்திருக்கான். எப்போ அவனோட பெற்றவங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிஞ்சிச்சோ அப்போவே எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பித்து லதாவையும் நம்பி உன்னையும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். அப்போ தான் சொத்துக்காக தான் அவனை பெற்றவங்க கொல்லப்பட்டாங்கன்னதும் சொத்தை லதா பேர்லையும் ஓம் பேர்லையும் மாற்றி எழுதிட்டான். இப்பொழுது தினேஷ் லதாவுக்காக பேசப்பட்ட அந்த பதிவு போடப்பட்டது. லதா, எனக்கு என்னமோ ஆகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியுமான்லாம் தெரியலை. அதான் நான் பேசுகிறத என் தம்பிகிட்ட சொல்கிறது உன் பொறுப்பு. என்னை பெற்றவங்களையும் சொத்துக்காக யாரோ திட்டம் போட்டு கொண்டு இருக்காங்க. அடுத்து என்னையும் ஏதாச்சும் செய்யலாம். ஆனாலும் நீ எதுவும் அதுக்காக வருத்தப்படாத. நான் திருந்தணும் தானே ஆசைப்பட்டேன். நான் என்னைக்கோ மார்க்கண்டேயனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை அவங்கிட்ட சொல்லி மன்னிச்சிட சொல்லிடலதா. அப்புறம் நான் உன்கிட்டையும் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அது என் உள் மனசுலேருந்து வந்ததில்லை. அவங்கிட்ட நீ பேசுகிற மாதிரி என்கிட்டையும் அன்பாக சிரித்து பேச மாட்டியேன்னு தான் அப்படி சொல்லிட்டேன். எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன்னு தெரியுமா? நீ எப்படி பேச மாட்டியான்னு என் கூட? ஆனால் என்னை மன்னிச்சிடலதா, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. இப்போ கூட நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன்னு சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்றுனா அடுத்து நீ யாரையும் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டேனா என்னால் அதை இப்போ கூட நினச்சி பார்க்க முடியலை. எனக்கு என்னவோ பண்ணுதில்லதா. மார்க்கண்டேன்ட்ட சொல்லி என்னை மன்னிச்சிட சொல்கிறியா என அந்த பதிவு முடிவடைந்திருந்தது. ஓகே மிஸ்டர் மார்க்கண்டேயன், இதுக்காக தான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னு தான் உங்களை தேடிட்டு இருந்தோம். அரெஸ்ட் வாரண்ட் கிடச்சிடுச்சுன்னதும் அது உங்களுக்குன்னு தவறாக தகவல் வந்திருக்குன்றது நினைக்கிறேன். வெல்டன் மிஸ்டர் ரத்னவேல் பாண்டியன். அப்புறம் அவங்க கூட நசீர் அவரையும் வர சொல்லியிருக்கேன். ஆனாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டது மிஸ் முல்லை மலரும் அவங்க ஃபேமிலியும் தான் என கமிஷனர் சொல்லவும் கை கூப்பி மன்னிப்பு கேட்டான் மார்க்கண்டேயன் அவனது அடாவடி எல்லாம் ஒதுக்கி வைத்தவனாக முல்லை மலரிடம். அதன் பிறகு அங்கு இருந்து கிளம்பியிருந்தனர் பாண்டி, ரத்தினம், கதிரவன், முல்லை மலர் 4 இதனையெல்லாம் வீட்டிற்கு வந்து சொல்லி கொண்டிருந்தான் செவந்தியின் கணவன் கதிரவன். இதை கேட்ட அம்சா பொங்கி எழுந்தே விட்டார் மார்க்கண்டேயனை எண்ணி. என்ன நினச்சிட்டு இருக்கான்? ரவுடியாமல ரவுடி. நல்லவன் அவன் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம முல்லை விஷயத்தில் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தானே. ஏன் யாராவது ஒரு ஆம்பளையை கடத்திட்டு போயிருக்க வேண்டியது தானே? ஒரு பொட்டை பிள்ளைய கடத்திட்டு போனால் அந்த பிள்ளைய சேர்ந்தவங்க பெத்தவங்க மனசு எல்லாம் என்ன பாடுபடும்னு நினச்சா இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்பானாவே. அது ஏன் அவங்க வீட்டு மனுஷங்க பிரச்சனைக்கு ஏன் பிள்ளைய தான் கடத்தணுமா? எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம். நான் அப்பனை நினச்சி வருந்தணும், இவளை நினச்சி பதைக்கணும்னு என் தலையில் எழுதியிருந்தா யாரால் என்ன பண்ண முடியும் என்றவர் புடவை முந்தானையால் கண்களையும் முகத்தையும் அழுந்த துடைத்து கொண்டு மூக்கை உறிஞ்சு கொண்டே, ஏற்கனவே அப்போ இவ காணாமல் போனப்ப இனி இவளை யார் கட்டிக்க பொண்ணு கேட்பாவளோன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ வேற இப்படி. நமக்கு தெரியும் இவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு. ஆனால் ஊர் உலகம் என்ன பேசும்? அப்புறம் எப்படி இவளை பொண்ணு கேட்க வருவாக யாரும்? இனி என்னன்னு நடக்க போகுதோ? எல்லாத்தையும் பார்க்க எனக்கு நீ தான் தரித்த கொடுக்கணும் அத்தா என அழ செவந்தியும் முல்லையும் அம்சாவின் இருபுறமும் அமர்ந்து அவரை தோளோடு கட்டி கொண்டனர். உங்கள் அப்பாரு நம்மளை விட்டு போனாலும் உங்களை நீ நான் பார்த்துக்கணும், வளர்க்கணும், காப்பாற்றணும்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டவ நான். ஆனாலும் பெத்த மனசு இல்லையா? அதுவும் பொட்டை பிள்ளைக்கு இப்படின்னா அத்தா மனசு தாங்கலை பிள்ளைகளா. ஆனாலும் என்றைக்கும் நான் உடஞ்சி போயிட மாட்டேன் என்றவர், சரி வாங்க சாப்பிட்லாம்
என்று எழுந்து கொண்டவர், மாப்பிள்ள நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் என கதிரவனையும் அழைத்தார் அம்சா. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? மணியை பாரு, 4:30 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. நீ வேறு ஸ்டேஷன்லேருந்து வந்த உடனே தலையில் எண்ணெயை வச்சு குளிக்க வச்சு தூக்கமே போச்சு. செத்த இரு, விடியட்டும். அதுவரை நீ பேசிட்டு இரு, நான் உன் மடியிலே படுத்துக்கிடுதேன் என்று சொன்ன முல்லை அம்சாவின் மடியிலேயே படுத்து விட்டாள். கதிரவனும் செவந்தியிடம் முல்லையை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மேலே மாடியில் இருந்த செவந்தியின் அறைக்கு சென்று விட்டான். தன் மடியில் படுத்த மகளின் தலையை வருடி கொண்டே, சின்னவளே ரொம்ப பயந்துட்டியா என கேட்டவிடம் கண்கள் மூடியபடியே, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சும்மா, ஆனால் என்ன தைரியமாக இருக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தேன் என்றாள் முல்லை. இருந்தாலும் ஒன்றை மாதிரி கூட தைரியமாக என்னால் இருக்க முடியும்னு தோணலை என்ற செவந்தி இப்பொழுதும் தன் தங்கையை பெருமிதமாக தான் பார்த்து சொன்னாள். இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டிருக்க நன்கும் வெடிந்தும் இருந்தது. மாடியில் இருந்து இறங்கி வந்த கதிரவன் பார்த்தது ஹம்சாவின் மடியில் முல்லை செவந்தி இருவரும் ஹாலுக்கு ஒரு புறமாக தலை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருந்ததை தான். கதிரவன் வந்ததை கண்ட அம்சாவோ வேகமாக கண்களை துடைத்து கொண்டவர், ஏதாவது வேணுமா மாப்பிள்ள? நீங்கள் உட்காருங்க, இதோ காபி தண்ணி வைக்கிறேன். எவ்வளோ செவந்தி, சின்னவளை எழுந்துருங்க என அவர்கள் இருவரையும் எழுப்பி விட்டவர் அறையில் போய் படுத்துக்கொள்ள சொன்னார். பின் அடுக்கலைக்குள் நுழைந்தவர் கதிரவனுக்கு காஃபியை போட்டு கொடுத்தவர். நேற்று இரவு எவரும் சாப்பிடாததால் மீதம் இருந்த மட்டன் குழம்பை சூடு பண்ணி வைத்தவர். அப்படியே முல்லைக்கு பிடிக்கும் என வைத்த மீன் குழம்பனையும் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து வெளியில் வைத்தார் இட்லி அவிப்பதற்காக. முல்லையும் செவந்தியும் காலை 10 மணி அளவில்தான் கண் விழித்தார்கள். அதுவரையிலும் கதிரவன் முன்னால் இருந்த பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சி அதனை பார்த்து கொண்டிருந்தான். பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு மட்டும்தான் சொட்டு நீர் பாசனம் போடப்பட்டிருந்ததல்லவா. அம்சாவோ பின்னால் இருந்த காய்கறி தோட்டத்தில் உள்ள களை செடிகளையெல்லாம் பறித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அம்சா கதிரவன் இருவரும் உள்ளே வரவும் மாடியில் இருந்து செவந்தி முல்லை கண்விழித்து எழுந்து வரவும் சரியாக இருந்தது. ஏற்கனவே ஒரு ஈடு இட்லி அவித்து ஹாட் பாக்ஸில் வைத்திருந்தார் அம்சா. பின் நால்வரும் காலை சாப்பாட்டை முடித்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர்.